மரக்காணத்தில் கோடை வெயிலால் உப்பு உற்பத்தி அதிகரித்த போது நிலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள உற்பத்தியாளர்கள் அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பாத்தி பாத்திகளாக காட்சியளிப்பது மரக்காணம் உப்பளம்தான். சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவிலான இந்த உப்பளம் மூலம் ஆண்டுக்கு 25 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் உப்பு உற்பத்தி அதிகரித்து உள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொழிலாளர்கள் இந்த உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். உற்பத்தி அதிகரித்த போதும் விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதால் உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன் 100 கிலோ கொண்ட ஒரு மூட்டை உப்பு 550 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது விலை பாதியாக குறைந்துள்ளது. இதனால் தொழிலாளர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாத நிலை உள்ளதாக கூறும் உற்பத்தியாளர்கள் அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த வருஷம் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால, வெயில் அதிகமாக இருந்ததுனால உப்பு உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதோட விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுது. இங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு கூட அந்த வாடுற உப்பை விற்று கூலி கொடுக்க முடியாத சூழ்நிலை உப்பு உற்பத்தியாளருக்கு நேர்ந்திருக்கு இந்த வருஷம். இதை நாங்கள் ஏற்கனவே அரசுக்கு நிறைய முறை கோரிக்கை வச்சோம். நாங்கள் டீசல் ஊற்றி தான் இன்ஜினை உற்பத்தி பண்ணி தண்ணி இறைக்கிறோம். எங்களுக்கு மீனவர் மாதிரி டீசல் மானியத்தில் கொடுங்கன்னு கேட்டோம். எங்கள் உப்பை கவர்மெண்ட்டே அரசாங்கமே ஏற்று ஒரு நல்ல விலைக்கு எடுக்கணும், விவசாய பொருளை எடுக்கிற மாதிரி உப்பையும் எடுக்கணும், எங்களுக்கு விற்பனை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உப்பு உற்பத்தி அதிகமாக இருந்து கூட விலை வீழ்ச்சியின் காரணமாக எல்லாருக்கும் நஷ்டம் ஏற்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை மட்டுமே உப்பு உற்பத்தி மும்முரமாக நடைபெறும். மரக்காணத்தில் மட்டுமே இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2500 தொழிலாளர்கள் ஈடுபட்டு உள்ள நிலையில் தங்களது வாழ்வாதாரம் கருதி அரசே விலையை நிர்ணயம் செய்து டீசல் உள்ளிட்டவற்றை மானியத்தில் வழங்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் அறிவழகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.